ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோதியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் இது நாள் வரைக்கும் வக்ரகதியில் சென்று கொண்டிருக்கிறார். இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார், நேர்கதியில் பயணம் செய்கிறார். இப்போது இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் ஒவ்வொரு ராசிக்கும் மொத்தம் 12 ராசிக்கும் இந்த சனி பகவான் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? நல்ல பலனை தருமா அல்லது கெடு பலனை தருமா? இப்படி ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இது கோச்சார ரீதியான பலன் தாங்க, பொது பலன் தான். இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையுது. இதை பற்றி நம்ம பலனை சொல்கிறோம்னா, இது கோச்சார ரீதியாக இன்னைக்கு சனி பகவான் எங்கே நிற்கிறார், எந்த இடத்துல எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார், அங்கேருந்து மற்ற 12 ராசிக்கும் அவர் என்ன பலனை தரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு பொது பலனை தான் நம்ம சொல்ல போகிறோம். யாருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணல. இப்போது ஒருத்தருக்கு தசை நடக்குது. இப்போது இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவது கெடுபலனை தருகிறது என்று சொன்னால், அவங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் ஒருவருக்கு யோகமான தசை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த சனி வக்ர நிவர்த்தி ஒன்றும் பண்ணாது. அதுதாங்க கோச்சாரம் என்பது 30 விழுக்காடு 30% தான். பேசிக்காக உங்களுடைய தசா புத்தி இப்போ இயங்கி கொண்டிருக்கும். அது அவயோக தசையா இல்லை யோகமான தசையா, அதை கருத்தில் கொண்டு தான் நம்ம இது பண்ணுறோம். அதை நம்ம பார்க்குறதில்ல. அது தனிப்பட்ட ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இது பொது பலன் 30 விழுக்காடு மட்டுமே நம்ம இது சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் நேர்கதியில் சனி இப்பொழுது பயணம் செய்ய போகிறார். அப்போது இதை பொறுத்தவரையிலையும் என்னென்ன கோயிலுக்கு போகலாம், என்ன சாமி கும்பிடலாம், எந்த பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான ஒரு தகவலையும் சொல்ல போகிறோம். வேலை விஷயங்கள், தொழில் விஷயங்கள், குடும்பம் மற்றும் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் நம்ம சொல்ல போகிறோம். எங்களுடைய வீடியோ இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். கடக ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க. கடக ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. சந்திர பகவான் ஆட்சி விரும்பியது. சந்திரன் ஒரு மாதத்துக்கு 12 ராசி ரவுண்ட் பண்ணி வராரு. இப்போது இந்த சனி பகவான் இது நாள் வரைக்கும் வக்ரத்தில் இருந்தார். ஆக்சுவலாக 25/11/2025 திருக்கணிதப்படி சனி வக்ர நிவர்த்தி பெறுகிறார். வக்ரம்னா ரிவர்ஸு, வக்ர நிவர்த்தின்னா நேர்கதியில் பயணம் செய்கிறார். கடந்த மார்ச் மாதம் 2025 சனி பெயர்ச்சி, அஷ்டமத்து சனி விலகி போச்சு. 9ல் சனி வந்துட்டார். உங்களுக்கு இனி யோகம்தான். அஷ்டமத்து சனி விலகிச்சு, அப்பாடான்னு இருந்தீங்க. மார்ச் மாதம் சந்தோஷப்பட்டீங்க. அது 1 மாதம் 2 மாதம் அந்த சந்தோஷம் நீடிக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி வக்ரமாயிட்டார். சனி வக்ரமானால் ஒரு 9ல் தான் இருக்கார், மீனத்தில் தான் இருந்தாலும் முன்வீட்டு பலனை செய்வார். அதாவது சனி வக்ரம் அப்படின்னு சொன்னால் செயலற்ற தன்மை அப்படின்னு அர்த்தம். முன்வீட்டு பலனை செய்வார் அப்படின்னு சொல்லலாம். அப்போது 8ல் சனி இருப்பதாக ஐதீகம். அப்போ அஷ்டமத்து சனி முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும்
எனக்கு அஷ்டமத்து சனி நடந்த மாதிரி தான் நடந்துச்சு. நிறைய விஷயங்கள் செயல்பாடுகள் நடந்துகிட்ருக்கு, பிரச்சனைகள், அசிங்கப்பட்டிருக்கேன், அவமானப்பட்டிருக்கேன், நிறைய கடன் காட்சிகள் ஆகிடுச்சு. அசிங்கப்படாத இடம் இல்லை, அவமானப்படாத இடம் இல்லை. உத்தியோகத்தில், தொழிலில், வீட்டில், வெளியில், கொடுக்கல் வாங்கல, நண்பர்கள்கிட்ட, உறவினர்கள்கிட்ட, இப்படி பல நிலையிலையும் இந்த கடகராசி என்பவர்கள் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டீங்க. அதுதான் உண்மை. இப்போது இந்த சனி வக்ர நிவர்த்தி பெறுவது, நேர்கதியில் சனி பயணம் செல்வது அப்படின்னா, அதே மேலத்தில் இப்போ நேர்கதியில் போகிறார். அப்போது உங்களுக்கு அஷ்டமத்து சனி இந்த கெடுதல்லாம் வந்துச்சு பாருங்கள். தொழில் நல்லா போகும்னு 3ஆம் மாதம் 2025 யூடியூப்பில் பார்த்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. நல்லா போகும், இனிமேல் எந்த குறையும் இல்லை, எந்த அசிங்கமும் இல்லை, அவமானமும் இல்லை, நல்லா சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு. ஆனால் அதுதான் இல்லை, எல்லாமே போய் இப்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. கடன் காட்சிகள் இருக்குது, வேலையில் பிரச்சனை. சில பேர் வேலையை விட்டுட்டு கூட வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்பட்டது, தொழிலில் இடமாற்றங்கள், தொழிலை அவங்க கடையை அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம வேற ஒரு இடத்த கடையை மாற்றிக்கிட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு ஒரு வீட்டில் சுப காரியங்கள் நடத்த முடியல. ஒரு அதாவது பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு கூட ரொம்ப சிரமப்பட்ட, கடை கேட்குற இடத்துல கிடைக்கல. அப்படி ஏகப்பட்ட தொந்தரவுகள், மன உளைச்சல்கள், டென்ஷன்கள், டார்ச்சர்கள் ரொம்ப அனுபவிச்சேன். ஆனால் இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஒரு விடிவு காலம் வந்தாச்சுன்னு சொல்லலாம். இந்த சனி இந்த 25/11/2025 திருக்கணிதப்படி வக்ர நிவர்த்தி ஆயிடுறார், 9ஆம் இடத்துக்கு போயிடுறார். இப்போ 9ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு சனி போயிடுறார். அப்போது இருக்கிற இடம் சனி நல்லது பண்ணுவார், ஆனால் பார்க்குற இடம் பாழ் அப்படின்றது தான். அப்போது 9ஆம் இடம் அப்படின்பொழுது உங்களுக்கு உங்களை பொறுத்த வரலையும் ஒரு பாக்கியமான ஒரு சூழல் ஏற்படும். தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரலாம், தந்தைக்கு தொழிலில் பின்னடைவு ஏற்படலாம். மற்றபடி உங்களுக்கு தொழிலில் இருந்து வந்த டென்ஷன், டார்ச்சர், பிரச்சனைகள் இதிலேருந்து மீண்டு வந்தாச்சு. மழை விட்டாச்சு, இனிமேல் தூவானமும் இல்லை, நல்லா நிம்மதியாக இருக்க போகிறீங்க அப்படின்ற அளவுக்கு சனி பகவான் ஒரு இனிமேல் கெடுதலை பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லலாம். அஷ்டமத்து சனின்னா எவ்வளோ அசிங்கப்பட்டீங்க, அவமானப்பட்டீங்க, அப்படியே ரொம்ப குறுகி போயிட்டீங்க. மன உளைச்சல் மட்டுமா, உடலளவில் நீங்கள் ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சிங்க. தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை, உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தாருக்கோ மருத்துவ செலவு வச்சது, அதுக்கு கடன் வாங்கி நம்ம அதை மருத்துவ செலவை பார்த்தோம். அது அசுப செலவு தான். சுப செலவு இல்லையே, அசுப செலவுன்னா திரும்பி வராது. சுப செலவுன்னா சந்தோஷமாக ஒரு பொருளை வாங்குகிறோம், ஒரு வீடு வாங்குகிறோம், ஒரு இது மாதிரி இதெல்லாம் நாளைக்கு அது இன்னும் நல்ல விலை போகும், அதுதான் சுப செலவு. பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணுறோம், அது குடும்ப விருத்தியாகும், அதெல்லாம் சுப செலவு. ஆனால் அசுப செலவு அப்படின்னும் பொழுது அது திரும்ப வராது. கடன் தான், அந்த கடன் மத்தியை நம்ம அடைக்கணுன்ற ஒரு கான்செப்ட் தான் இங்கே மிஞ்சித வழியாக. ஆனால் ரொம்ப அந்த கடகராசி அன்பர்கள் சொல்லலாத துயரங்களை அனுபவித்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த சனி பகவான் 9ல் இருக்கிறது ஸ்தான பலமா அப்படின்னா ஸ்தான பலம் இல்லை தான். இருந்தாலும் 8ல் சனி இருந்து அஷ்டமத்து சனி தொழில் முடங்கி போச்சு. தொழிலுக்கு சில பேர் லாக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க வேணான்னு, சில பேர் வேலையை வேணான்னு உங்களை ஒதுக்கிட்டாங்க, இல்லை நீங்கள் அதை போய் நான் வரேன் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டீங்க. இதெல்லாம் நடந்தது, இதுதான் உண்மை. ஸோ இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் காசு பணத்தை கொடுத்தாரோ இல்லையோ நிறைய அனுபவத்தை கொடுத்தார், நிறைய அனுபவத்தை கொடுத்தார். அதாவது பணத்தினுடைய அருமை இப்போ ரொம்ப புரிஞ்சு போச்சு. உலகம்னா என்ன, உறவுன்னா என்ன, நண்பர்னா யார், ஒவ்வொரு உறவுகளையும் நம்ம இப்போ உங்களை புலம் போட்ட தங்கம் மாதிரி உங்களை நீங்கள் ஒரு புத்துணர்ச்சி ஆகிட்டீங்க நீங்கள். அதான் அங்கே இருக்கிற உண்மை.
போதாத குறைக்கு ராகு வேற 8ல் இருந்தார். இன்னும் அவர் பங்குக்கு அவர் கொஞ்சம் செஞ்சார். இப்படி இந்த கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கடந்த ஒரு 6 மாத காலமாக, அதுக்கு முன்னே அஷ்டமத்து சனி, அது வேறு விஷயம். இப்போ சனி பயிற்சி ஆனதுக்கப்புறமும் மழை விட்டு தூவான விடல்ன்ற கதையாக இல்லை. உங்களுக்கு சனி பயிற்சி 9க்கு போயிடுச்சு, அஷ்டமத்து சனி இல்லை, இனி நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், அசிங்கமும் இல்லை, அவமானம்லாம் இல்லை, பட்ட கஷ்டங்கள் போதும், இனி உங்களுக்கு காயங்களுக்கு மருந்து தடவக்கூடிய நேரம் வந்தாச்சு, எந்த ஒரு பயமும் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் தலைகீழாக மாறிச்சு. இப்போது இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் பாக்கியத்தில் இருக்கிறார், பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். உங்கள் பிறப்பு ஜாதக அடிப்படையில் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் ஒரு குறை இல்லை, நல்லா இருப்பீங்க. இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு திருப்பு முனை வந்தாச்சு, ஒரு அமக்கலமான ஒரு ஆரம்பம்னு சொல்லலாம். எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிச்சயமாக இது பயனுள்ள பதிவாக அமையும். நீங்கள் 4 பேருக்கு இதை அனுப்பலாம். அந்த அளவுக்கு நம்ம பதிவு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். உங்களை பொறுத்தவரை இது அமக்கலமான ஒரு ஆரம்பம் இந்த ராசி அன்பர்களுக்கு, கடகராசி அன்பர்களுக்கு. இப்போது சனி பகவான் 9ல் இருக்கார். தந்தைக்கு இடர்பாடுகள் வரும், இன்னல்கள் வரலாம். ஏன்னா காரகோ பாவனாசின்னு சொல்லுவாங்க. அவர் சொல்கிறது நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, நீங்கள் சொல்கிறது அவர் ஏற்றுக்க மாட்டார். வர வேண்டிய காசு பணம் சரியாக வந்துடும், அவங்க கரெக்டான ஆள் சரியாக கொடுத்துருவார், ஆனால் அவரே டிலே பண்ணுறாரு அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும். அதுதான் 9ல் சனி. ஆனால் அஷ்டமத்து சனி அது ரொம்ப இது ஒரு லிட்டில் பிட் அப்படின்னு சொல்லணும், மற்றபடி ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் வீட்டை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது கம்யூனிகேஷன் பாவம். இந்த கம்யூனிகேஷனில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். போயிட்டே இருப்பீங்க, திடீர்னு வண்டி பிரேக் டவுன் ஆகலாம், இல்லைனா ரிப்பேர் ஆகலாம். போக வேண்டிய நேரத்துக்கு நீங்கள் போக முடியாது, உங்கள் இலக்கை அடைய முடியாது. அப்போ உங்கள் பேரில் ரிமார்க், என்னையா நீ என்ன வேலை பார்க்குற நீ அப்படின்னு. அதுபோல் இந்த மூவபுள், அதாவது இந்த மொபைலில் வேலை பார்க்குறாங்க பாருங்கள், அதாவது வண்டி வாகனங்களில் வேலை பார்க்குறவங்க, கார் ஓட்டுறவங்க, பஸ் ஓட்டுறவங்க, லாரி ஓட்டுறவங்க, டெம்போ ட்ராவலர், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பிபிஓ சாஃப்ட்வேரில் இருப்பாங்க, அவங்களுக்கு கூட சில பிரச்சனைகளை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல இளைய சகோதரர்கள் இருந்தால் உங்களுக்கு இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு நிறைய வரும். அவர் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, நீங்கள் சொல்கிறத அவர் ஏற்றுக்க மாட்டார். இல்லை அவருக்கு தேக ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்க நீங்கள் போய் முன்னின்று பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும். முயற்சி எடுப்பீங்க, ஆனால் அந்த முயற்சி சக்ஸஸ் ஆக நீங்கள் ரொம்ப போராட வேண்டியிருக்கும். சில நேரத்தில் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆகிடும், அடுத்த அட்டெம்ப்ட்டு தான் நீங்கள் ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை சனி பார்ப்பதால் முயற்சியில் தடை, தாமதம், பிரச்சனை இதெல்லாம் நடக்குங்க. அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். ஏற்கனவே அஷ்டமத்து சனி மாதிரி தான் இருந்தீங்க. ரொம்ப கடன் காட்சிகள், அதாவது தலைக்கு மேலே கடன். ஒரு சக்திக்கு மீறி எவ்வளோ பலுவுக்கு ஒரு மனுஷன் சுமக்க முடியுமோ அதை தாண்டி சுமந்துட்டீங்க பலுவை, கடனை. இப்போ மேற்கொண்டு இவங்க 6ஆம் இடத்தை சனி பார்க்குறார் அப்படின்னும் பொழுது கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழி பிதுங்க வைத்து விடும். இது எப்படிடா ரீபே பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஓரளவுக்கு காசு பணம் பொருளும், அது மெயின்டெனன்ஸு, குடும்பத்து மெயின்டெனன்ஸுக்கு போதுமானதாக இருக்க, கடனை கொடுக்க முடியலையே, அதை எப்படி ரீபே பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மன சஞ்சலம் ஏற்படும். ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும்.
அதுக்கு மருத்துவ செலவு. அப்போ இன்னும் எங்கேயா போய் கடனை வாங்கி போய் காசு பணம் கட்டணும் போய் லட்சக்கணக்கில். அது உங்களுக்கு இல்லை நடக்கலாம், உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு நடக்கலாம். எதிரிகளால் தொல்லை ஏற்படும். யார் எதிரி யார் நண்பன்னு எப்படிங்க தெரியுது? எல்லாம் மறைமுக எதிரிகள் இருக்காங்க, நேர்முக எதிரியும் இருக்காங்க சில பேர் நேரடியாக. ஆனால் அவங்க பண்ணுற மாதிரி தெரியாது. பார்த்தீங்கன்னா எதிரிகளுடைய தாக்கம் இருக்கும், எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படும். அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கே உங்களுக்கு போதும்னு ஆகிடும். போதும்ப்பா, என்கிட்ட உடம்புல ரத்தம் இல்லை, இள ரத்தமே இல்லை, என்னால் அதாவது ரொம்ப சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கணும். பொறுத்துட்டு போகணும். எவ்வளோக்கு எவ்வளோ பொறுத்துட்டு போகணுமோ அவ்வளோ பொறுத்துட்டு போகணும். பொறுமை தான் ரொம்ப சிறப்பாக இருக்க முடியும். இந்த 6ஆம் இடம் என்பது உங்களுக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு இருந்துன்னு வைங்க, அது இன்னும் தள்ளிக்கிட்டே போகும். இதோ முடிஞ்சிடும் அதோ முடிஞ்சிடும்னுவாங்க, அடுத்த இயரிங்கில் முடிஞ்சிடும், அது தள்ளிக்கிட்டே போகும். அது வருஷக்கணக்காக. ஏன்னா சனி பார்க்குறாரு, அவர் ஆண்டு கிரகம் இல்லையா, அதனால் ரோக சத்துரு ஸ்தானம். அந்த இடத்த சனி பார்த்தாருன்னு சொன்னால் கஷ்டம்தான். வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க, கிடைக்காது. நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேங்க. எவ்வளோ நான் அதாவது ஆஃப் கேம்பஸில் நான் ட்ரை பண்ணுறேன், எவ்வளோ இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன், ஒன்று கூட எனக்கு கிடைக்கல, அட்டர் ஃபெயிலியராக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இல்லை சொந்தமாக படித்து முடித்த இளைஞர்கள் தொழில் பண்ணலாம் அப்படின்னு இது பண்ணுவீங்க, ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அந்த ப்ரிப்பரேஷனில் எதுவுமே சரிப்பட்டு வராது. நீங்கள் நினச்ச அளவுக்கு எதுவும் கைகூடி வராது, தொழிலை ஆரம்பிக்க முடியாது, ஏதோ ஒரு தடங்கள் ஏற்படும், வேலைவாய்ப்பு கிடைக்காது. இப்போ என்ன படித்து முடித்து என்ன பிரயோஜனம்? நீங்கள் கஷ்டப்படுவீங்க, மன உளைச்சலுக்கு ஆளாவீர்கள். 6ஆம் இடம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து. இப்போல்லாம் சகோதரத்துக்கே வழி இல்லைங்களே, ஒன்று தான் இல்லை ரெண்டுன்னா இளைய சகோதரன் இல்லை மூத்த சகோதரன், ஏதாவது ஒன்று தான். இப்போ 2க்கு மேலே இல்லையே. அப்படி இருக்கும்போது மூத்த சகோதரமோ இளைய சகோதரமோ ஏதோ ஒன்று இருக்கலாம். இப்போ மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். அவர் சொல்லுது நீங்கள் கேட்க மாட்டீங்க. இளைய சகோதரர்கள் 2 பேருமே, இளையவர்களாகட்டும் மூத்தவர்களாகட்டும், கான்ட்ரவர்சி. அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக முடியாது, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அவங்க வரமாட்டாங்க, ஏதோ ஃபங்க்ஷன்னா அப்படி நடக்கும். மற்றவங்களாம் எவ்வளோ சப்பை கட்டுவாங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, நீங்கள் போங்க, தம்பியாச்சே அண்ணனாச்சே, அங்கே வைராக்கியம் இடம் மறிச்சிடும், போக முடியாது. இந்த 11ஆம் இடம் அப்படி ஒரு பகையை ஏற்படுத்தும் சனி பார்த்ததுன்னு சொன்னான். அது மட்டுமல்ல, எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதம் ஆகும். ப்ராம்ப்டாக ஒர்க் பண்ணுறோம், நல்லா வேலை பார்க்குறோம், இதை செய்கிறோம், இதை முடிக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக முடிக்க முடியாது. அந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியாது. ப்ராஜெக்ட்னால் நீங்கள் வேலைக்கு போயிடாதீங்க, வீட்டில் ஏதாவது ஒரு நிலை. இப்படி எல்லாமே ஒரு தடங்கள், ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும். ஆனால் அஷ்டமத்து சனி உங்களை அசிங்கப்படுத்திச்சு, அவமானப்படுத்திச்சு. இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமக்கலமான ஒரு ஆரம்பம்னே சொல்லலாம். ஒரு மாறுதலுக்கு நீங்கள் ஆன்மீகத்தில் இறங்குங்க, சாமியை கும்பிடுங்க, இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை கும்பிடுங்க, ஆஞ்சநேயரை கும்பிடுங்க, வழிபாடு பண்ணுங்கள், அனுமன் சாலிசா சொல்லுங்கள், மெடிடேஷன் இருங்க, உடற்பயிற்சி பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு நீங்கள் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சு பள்ளம் இருக்குது பார்த்து போகணுன்னு நான் சொல்கிறோம் இல்லையா, அது போல தான் இது. நமக்கு ஃபேவரபுள் இல்லை, சுமாராக தான் இருக்குது, சரி பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் மனசை தேர்த்திக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவப்படுவீங்க. அதுதான் ஜோதிடம் என்பது. அந்த திடத்தை சொல்வது, ஜோடித்து சொல்கிறதில்ல, உண்மையான நிலையை எடுத்து சொல்வது தான் ஜோதிடம். கண்ணாடி, கால கண்ணாடி ஜோதிடம். அதாவது வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, நாளைக்கு என்ன வருதோ அது இன்றைக்கி நம்ம அதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். செஞ்சுக்கிட்டால் நம்ம ப்ரிப்பரேஷனாக இருந்துக்கலாம் அப்படிங்கிறது, வேறு ஒன்றும் இல்லை.
மற்றபடி இந்த ராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஆரம்பம் இது. சிறப்பான ஒரு ஆரம்பம், அமக்கலமான ஒரு ஆரம்பம். சனி பகவானை வழிபாடு பண்ணிக்கிங்க, ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க. கொஞ்சம் காசு பணம் எல்லாருக்கும் கஷ்டம்தான். அவனுக்கு அவன் ரேஞ்சில் கஷ்டம். யாரும் கஷ்டம் இல்லாத யாரும் இல்லை. அதுலேயும் நம்ம அடுத்தவங்களுக்கு உதவணும், சேவை மனப்பான்மையோடு இருக்கணும். ஒரு 5% உதவணும் அப்படின்னு ஒரு பக்குவத்தை மனசில் போட்டுக்கோங்க. உணவு தானம் பண்ணுங்கள், வஸ்திர தானம் பண்ணுங்கள், கல்விக்கு உதவுங்க. உங்களால் முடியல 4 பேர் கூட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்து யாரையாவது ஒருத்தர் ஒரு உண்மையிலேயே பாவர்ட்டி கண்டிஷன் இருப்பாங்க. 10 வயசு பிள்ளை வேலைக்கு போவோம், 5 வயசு பையன் வேலைக்கு போவான். அவங்களெல்லாம் நிப்பாட்டி நாங்கள் 4 பேராக 5 பேராக சேர்ந்து நாங்கள் ஒரு குழுவாக வச்சுருக்கோம், இதில் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், படிப்பு செலவை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் ஒரு கல்வி கண் திறப்பது என்பது அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. அதெல்லாம் செஞ்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், செய்கிறவங்கள போய் பாருங்கள், அப்படி ஒரு ஆத்ம திருப்தியாக இருப்பாங்க அவங்க. இதுபோல் விஷயங்கள் நீங்கள் ஒரு குல விளக்கு, அதாவது விளக்கு ஏற்றுறது, ஒரு குடும்பத்தில் விளக்கு ஏற்றி வச்சா எப்படி பிரகாசமாக இருக்குமோ அதுபோல் கல்வி கண்ணை திறப்பது என்பது ரொம்ப சிறப்புங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். என்னங்க நானே கடனில் இருக்கேன், எல்லாம் இருக்கட்டுங்க, யாருக்கு இல்லை. கோடீஸ்வரனு கூட அவனுக்கு கோடிக்கணக்கில் கடன் இருக்கும், நமக்கு லட்சக்கணக்கில் இருக்குது. சில பேருக்கு நம்ம கீழே இருக்கிறவங்களுக்கு ஆயிரக்கணக்கில் கடன் இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் கஷ்டம்தான். ஆனால் அந்த கஷ்டத்தையும் தாண்டி ஒரு 5% இல்லை ஒரு 2% சேவை மனப்பான்மையோடு இதெல்லாம் செஞ்சீங்க. அப்போ முதியோர் இல்லம் இருக்குது, அனாதை இல்லங்கள் இருக்குது. இதெல்லாம் அங்கெல்லாம் போய் உணவு தானம் பண்ணலாம், வஸ்திர தானம் பண்ணலாம், கல்விக்கு உதவலாம். இதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வந்தாச்சு, நல்லது நடக்க போகுது இனிமே அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐயப்பனை வழிபாடு பண்ணுங்கள். இந்த கடகராசியில் பிறந்தவங்க அதாவது ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணலாம், ஐயப்பனை வழிபாடு பண்ணலாம், இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் வழிபாடு பண்ண நம்ம இதெல்லாம் தான தர்மங்கள் பண்ண ஓரளவுக்கு நீங்கள் உங்களை நீங்களே தயார் பண்ணிப்பீங்க. ஒரு புத்துயிர் வந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. புடம் போட்டு தங்கமாக மாறிவிடுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.